வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல மார்ச் 5 வளர்பிறை சஷ்டி மற்றும் கிருத்திகை பூஜை என்னோட வீட்ல எப்படி சிம்பிளா பண்ணங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மார்னிங் 5 o'clock எழுந்து குளிச்சுட்டு சாமி போட்டோக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு வச்சாச்சு. அடுத்ததா சாமி போட்டோக்கு பூக்கள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சாச்சு. அடுத்ததான் முதல்ல நம்மளுடைய நிலைவாசல விளக்கேத்திட்டு அடுத்ததாக நம்மளுடைய பூஜை அறையில நம்ம விளக்கு ஏத்தணும். அதற்கான அர்த்தம் நம்ம மகாலட்சுமி தாயை வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள கூட்டிட்டு வரதா அர்த்தம். அதனால நீங்க எப்பவுமே பூஜை அறையில விளக்கு ஏத்துறீங்கன்னா அதற்கு முன்னாடி நீங்க உங்களுடைய நிலைவாசல விளக்கு ஏத்திட்டு அடுத்ததாக தான் நீங்க உங்களுடைய பூஜை அறையில விளக்கு ஏத்தணும். நான் நிலைவாசல்ல விளக்கு ஏத்தினதுக்கு அப்புறமா என்னுடைய பூஜை அறையிலும் விளக்கு ஏத்திட்டேன். அடுத்து நான் இன்னைக்கு முருகர் சிலைக்கு அபிஷேகம் பண்ணி தான் வழிபாடு செய்ய போறேன். இன்னைக்கு நான் 5 பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் பால் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். இரண்டாவதா தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். மூணாவதா தேன், அடுத்து விபூதி, அடுத்ததா என்ன அப்படின்னா சந்தனம். இந்த மாதிரி 5 பொருளை வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நீங்க 3, 5, 1 எண்ணிக்கையில கூட பண்ணிக்கலாம். 9 இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணிக்கையில தான் நீங்க அபிஷேகம் பண்ணணும். நீங்க அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீர உங்களுடைய முருகர் சிலையை நீங்க கழுவிக்கணும். உங்ககிட்ட முருகர் சிலை இருந்தா முருகர் சிலைக்கு நீங்க அபிஷேகம் பண்ணலாம். இல்ல உங்ககிட்ட முருகருடைய வேல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த வேலுக்கும் நீங்க அபிஷேகம் செய்யலாம். முதல்ல சுத்தமான தண்ணீர உங்களுடைய வேல் அல்லது முருகர் சிலை இருந்தா அதை சுத்தமா கழுவிட்டு அடுத்து முதல்ல பால் வச்சு அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்ததா முருகர் சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டுட்டு மலரால் அர்ச்சனை பண்ணிட்டு தீப ஆராதனை காமிச்சிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு தான் அடுத்த அர்ச்சனையை அபிஷேகத்தை நம்ம செய்யணும். இதே மாதிரிதான் நான் தயிர் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மூன்றாவதா தேன் வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன். நான்காவதா விபூதி, ஐந்தாவதா என்ன அப்படின்னா சந்தன அபிஷேகம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறை அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளுடைய முருகர் சிலையை சுத்தமான தண்ணீரை கழுவிட்டு தான் அடுத்த அபிஷேகத்தை பண்ணணும். நீங்க சந்தன அபிஷேகம் பண்றீங்கன்னா சந்தனத்தை நீங்க தண்ணீர குளிச்சு நீங்க சந்தன அபிஷேகம் பண்ணாம சந்தனத்தை பன்னீர்ல குளிச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இந்த மாதிரி நான் 5 அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்ததா இந்த முருகருடைய வேலை சிலையை சுத்தமான தண்ணீர கழுவிட்டு வேலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சு. அடுத்து நாம இந்த மாதிரி சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நான் பூஜை செய்யும் போது வெற்றிலை தீபம் போடுறது ரொம்ப நல்லது. நான் இன்னைக்கு வெற்றிலை தீபம் போடுறேன். பொதுவா செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் போடுவாங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை மட்டுமல்ல மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி முருகர் உகந்த நாட்களிலும் நாம இந்த வெற்றிலை தீபத்தை போடலாம். சோ அதற்கு நான் 6 வெற்றிலை எடுத்துட்டு அதோட காம்புகள் எல்லாம் கிள்ளிட்டு 6 வெற்றிலைக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு வச்சாச்சு. அடுத்ததா 6 விளக்குக்குமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் விட்டு நெய் விட்டு திரி போட்டு வச்சாச்சு. முதல்ல சத்கோண கோலம் போட்டுட்டு அதுல நடுவுல ஓம் எழுதிட்டு சைட்ல ஃபுல்லாவே சரவண பவ அப்படின்னு எழுதி சத்கோண கோலம் போட்டுட்டேன். அடுத்ததா என்ன பண்ணுவோம்னா நாம வெற்றிலை எடுத்தோடய அந்த 6 வெற்றிலையுமே அந்த சரவண பவ அந்த இடத்துல வச்சுட்டு நடுவுல நான் வேல் வச்சிருக்கேன். ஓம் அப்படிங்கிற இடத்துல நடுவுல நான் வேல் வச்சிருக்கேன். நீங்க 6 வெற்றிலையும் வச்சுட்டு அடுத்ததா 6 விளக்கு வச்சு நீங்க தீபம் ஏத்தலாம். இந்த தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி நீங்க வெற்றில இருந்து எடுத்து அந்த 6 காம்புகளையும் நீங்க விளக்குல போட்டு தீபம் ஏத்தணும். அடுத்ததா தூப ஆராதனை எல்லாமே காமிச்சு நீங்க உங்களுடைய பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு நெய்வேத்தியமா அவல்ல நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது உலர் திராட்சை அல்லதான் ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட கிடைச்சா நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். எல்லாம் நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டே சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்கள்ல பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வைக்கலாம். இல்ல அப்படின்னா பால்ல தேன் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியமா படைக்கணும். அது மட்டுமல்ல பொதுவா நாம வழிபாடு செய்யறோம் சாமி கும்பிடுறோம் அப்படின்னாவே வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிடுறதா ரொம்ப நல்லது. அதே போல நீங்க முருக வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா முருகருக்கு உகந்த பூக்களை நீங்க படைக்கணும். உங்ககிட்ட அரளிப்பூ இருந்தா செவ்வரளி பூக்களை படைக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல வாசனை நிறைந்த மஞ்சள் நிற பூக்களையோ அல்லது சிவப்பு நிற பூக்களையோ நீங்க படைத்து வழிபாடு செய்யலாம்.
சிலர் இந்த சஷ்டி அன்று வந்து விரதம் இருப்பாங்க. பொதுவா வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற சஷ்டி விரதமும் வந்து நம்ம விரதம் இருக்கலாம். அது மட்டுமல்ல, மாதந்தோறும் வருகின்ற சஷ்டியிலும் வந்து நம்ம விரதம் இருக்கலாம். மாதந்தோறும் வந்து 2 சஷ்டி வரும். ஒண்ணு வந்து வளர்பிறை சஷ்டி, இன்னொன்னு தேய்பிறை சஷ்டி. இந்த 2மே வந்து 2 சஷ்டியுமே வந்து நீங்க விரதம் இருக்கலாம். நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா, காலையிலேயே வந்து நீங்க குளிச்சுட்டு, நீங்க எதுவும் சாப்பிடாம தான் வந்து விரதம் இருக்கணும். அந்த நாள் ஃபுல்லா ஃபாஸ்டிங்ல இருக்கணும். நீங்க காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு, முருகருக்கு வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா, முருகருக்கு நெய்வேத்தியமா பாலும், தேனும் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இல்லன்னா பாலும், நாட்டு சர்க்கரையும் வைக்கலாம். இந்த மாரி வச்சுட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலைய வந்து நீங்க பார்க்கலாம். அடுத்ததா ஈவினிங் டைம்ல உங்ககிட்ட முருகர் சிலை அல்லது வேல் இருந்தா, அதற்கு வந்து அபிஷேகம் பண்ணிட்டு, நீங்க சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை தீபம் ஏத்திட்டு, அடுத்ததா வந்து நீங்க கடவுளுக்கு நெய்வேத்தியமா ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் படைச்சுட்டு, நீங்க பால் ஃபர்ஸ்ட்டு குடிச்சு உங்களுடைய விரதத்த நிறைவு பண்ணிட்டு, அடுத்ததா வந்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாரி முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா, முருகப்பெருமான் வந்து உங்களுக்கு கேட்டதை வந்து தருவார். நீங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விரதம் வந்து இருக்கலாம். உங்க தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து வேண்டும். நீங்க நினைத்த காரியம் தடையின்றி நினைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து இந்த விரதம் மட்டும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ யாராவதுக்கு திருமண வரன் அமையணும் அப்படின்னா இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். முருகப்பெருமானின் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.